தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளும்படி டிஜிபிக்கு மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. மாநில மகளிர் ஆணையம் பிறப்பித்த உத்தரவின் மேல் நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தில் பெண்கள் குறித்து சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசியிருந்ததாக கூறி சென்னையை சேர்ந்த இருவர் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். புகாரை விசாரித்த ஆணையம் சி.வி. சண்முகத்துக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. விசாரணைக்கு ஆஜராகவில்லை என கூறி அவருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும்படி டிஜிபிக்கு மகளிர் ஆணையம் நவம்பர் 11ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ரியாஸ் மற்றும் ஐயப்பராஜ் மகளிர் ஆணையம் அனுப்பிய சம்மனில் புகார் அளித்த இருவரது பெயர் தவிர வேறு எந்த விவரங்களும் ஆதாரங்களும் வழங்கப்படவில்லை. ஓராண்டுக்கு மேல் சென்னையில் எந்த கூட்டத்திலும் பங்கேற்று பேசாத நிலையில் சென்னையை சேர்ந்தவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக வாதிட்டனர். எந்த கூட்டத்திலும் பெண்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசவில்லை எனவும் அக்டோபர் 28ஆம் தேதி ஆஜராக கூறி அனுப்பிய சம்மன் முந்தைய நாள் தான் கிடைத்தது. வழக்கு பதிவு செய்யும்படி உத்தரவிட மகளிர் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது என்பதால் அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டனர். காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் கே.எம்.டி. மிதிலன் மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்து விட்டதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, இது சம்பந்தமான விவரங்களை பெற்று சரிபார்க்க வேண்டியுள்ளதால் அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனு குறித்து பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டார். அதே போல மகளிர் ஆணைய உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்த நீதிபதி விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.